God bless you. God bless you. God bless you. Shalom. 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 Thank you for joining us. Stay with me today till the end. Today we'll be destroying the false propaganda created by all the what to say, manipulated missionaries. Today we'll break down all the unnecessary stuff about the gospel which has been manipulated all these years. So stick with me. Today we'll find what the true gospel is, and we'll spread that out to the world. Stay with me. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். மார்க் சாப்டர் 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்ய சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். The time is fulfilled and the kingdom of God is at hand. Repent and believe in the gospel. சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். பென்சில் ஆர் பென் வச்சிருந்தீங்கன்னா அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பிலீவ் இன் த காஸ்பிள், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு காஸ்பிள், நற்செய்தி. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு சப்ஜெக்ட், நற்செய்தி, காஸ்பிள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காஸ்பிள், நற்செய்தி. ஆமென். இன்னைக்கு ரொம்ப ஆழமாக பேச போகிறோம். சிரித்து பக்கத்தில் பார்த்து ஷலோம்லாம் இப்போவே சொல்லிடுங்க. மேற்கொண்டு அடுத்த 40 நிமிஷத்துக்கு சிரிப்பு எதுவும் வரப்போகிறது கிடையாது. காட் பிளஸ் யூ. தலைகளை தாழ்த்துக்கு நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள உண்மையை நாங்கள் கற்றுக்கொள்ள, அதை மக்களிடம் நாங்கள் கொண்டு போய் சேர்க்க நீர் உதவி செய்யும். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஷலோம். ஷலோம். பக்கத்தில் பார்த்து விஷ் பண்ணுங்க சிரிச்ச முகத்தோட. ஷலோம். ஷலோம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நற்செய்தி, காஸ்பல் அப்படின்னு சொல்லப்படுற சப்ஜெக்ட், இட் ஹஸ் பீன் டேம்பர்ட், இட் ஹஸ் பீன் டேம்பர்ட், இட் ஹஸ் பீன் மேனிபுலேட்டட், சொல்லிட்டே போகலாம். அதை உண்மை, சத்தியத்தோட உண்மையை வெளியில கொண்டு வராம, சத்தியத்தை மீறி என்ன தேவையில்லாத காரியங்கள்லாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்து அதுதான் சத்தியம்னு இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு வராங்க. இன்னைக்கு உண்மையான சத்தியம்னா என்னன்னு நாம பேச போறோம். ஆமென். இதுவரைக்கும் இருந்து பல வருஷமா கேட்டுட்டு வந்த எல்லாத்தையும் இன்னைக்கு உடைச்சு எறிஞ்சிட்டு, இயேசுநாதர் சத்தியம்னா என்னன்னு சொல்ல வந்தார். சத்தியம்னா உண்மையிலுமே என்ன, அந்த சத்தியம் தான் விடுதலை ஆக்குமா அப்படின்றத நம்ம பேச போறோம். அல்லேலூயா. ஆமென். சில கடினமான வார்த்தைகள் வரும், சொற்கள் வரும். இது எதுவுமே யாரையும் புண்படுத்த கிடையாது. எந்த பாஸ்டரையும் டார்கெட் பண்றதுக்கு எனக்கு அவசியம் கிடையாது. உங்க விஸ்டமுக்கு இறங்கி நான் பேசணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. We are here speaking the truth and the truth will set you free. That's it. நாங்களும் இந்த தவறு செஞ்சிருக்கோம். நாமளும் பல வருஷமா இதே பொய்யான சத்தியத்தை கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். அதை திருத்திக்கிறதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். யாரையும் சுட்டி காமிக்க இங்க வரல. அல்லேலூயா. ஆமென். ஓகே. எத்தனை பேருக்கு தேவனுடைய நற்செய்தி, சுவிசேஷத்தை உலகத்துல மக்களுக்கு போய் சொல்லணும்னு ஆசை இருக்கு? ஒருத்தருக்கும் ஆசை இல்லையா? ஆசை இருக்குன்றவங்க கை நல்லா விளங்குது இல்லையா? அப்ப கையை உயர்த்தி, எனக்கு ஆசை இருக்கு பாஸ்டர், ஆமேன் அப்படின்னு ஏதாவது சொல்லணும். இப்ப நான் கேள்வி கேட்பேன், எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை உலகத்துல போய் அறிவிக்கணும்னு ஆசை இருக்கு? இல்ல. உண்மைக்குமே இல்ல. இல்லைங்க, நான் வில்லங்கமா கேட்கல, உண்மையா தான் கேட்கிறேன். பயப்படாம கை உயர்த்துங்க. எங்க மக்கள் ஜாக்கிரதையா இருக்காங்க, பாஸ்டர் எப்பவும் வில்லங்கமா கேட்பாருன்ட்டு. நல்ல கையை உயர்த்தி எனக்கு ஆசை இருக்குன்றத ஒத்துக்கோங்க. ஆமேன். வினோத்தனனுக்குலாம் ஆசை இல்லை, அவர் இப்போ கட்சியில பெரிய ஆள் ஆகணும், அதுதான் ஆசை. நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தது என்னன்னா, உலகத்துக்கு போய் தேவனுடைய நற்செய்தியை சொல்லணும். இந்த வாழ்க்கையில ஒருத்தரையாவது தேவன் பக்கம் திருப்பிடணுன்றதுதான் நம்மளுடைய பெரிய கொள்கை. ஆமாவா இல்லையா? அதை தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. என்னதான் உலகத்துல வேலை பார்த்தாலும் சண்டே ஆனா லீவை போட்டு சர்ச்சுக்கு சில பாஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க,
சண்டே சர்ச்சுக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு வேலை இருந்தா அப்படிப்பட்ட வேலையே நீ செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? அந்த அளவுக்கு வைராக்கியம் கொண்டவர்கள் நாம. சண்டே சர்ச்சுக்கு வருவோம், இந்த சத்தியத்தை எப்படியாவது பரப்பணும் அப்படின்னு நினைப்போம். என்ன சத்தியம் இதுவரைக்கும் பரப்பியிருக்கோம்னா, இயேசு உங்களுக்காக மரித்தார், இயேசு உங்களுக்காக உயிர்த்தார், இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமாவா இல்லையா? இதுதான் உலகம் எங்கும் போய் சொல்லுறோம் நம்ம. இயேசு மரிச்சாருங்க, உங்க பாவத்துக்காக தாங்க மரிச்சாரு. இயேசு இப்போ உயிரோடு இருக்காருங்க, உங்களுக்காக தாங்க உயிரோடு இருக்காரு. நீங்க மனம் திரும்புங்க, ஆண்டவர் உங்களை மன்னிச்சு ஏத்துக்குவாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்க போலாம்? பரலோகம் போறோம். அல்லேலூயா. இததான் எத்தனையோ வருஷங்களா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். இத சத்தியம்னு நினைச்சு வேற நாம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். பைபிளின் படி பைபிளை சரியா வாசிச்சிருந்தீங்கன்னா இது என்னைக்கும் சத்தியமே கிடையாது. ஹலோ, என்ன பாஸ்டர் பெரிய குண்டா தூக்கி இஸ்ரேல் ஈரான்ல போட்ட குண்டோட நீங்க பெரிய குண்டா போடுறீங்களே? இல்லைங்க, இதுக்குதான் நீங்க பைபிளை வாசிக்கணும்னு நான் சொல்றது. ரெண்டாவது, கேள்வி கேட்கணுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேள்வி கேட்கணும். பைபிளை வாசி கேள்வி கேட்கணும். நீங்க எல்லாரும், நம்ம எல்லாரும், என்னையும் சேர்த்துக்கிறேனே, நம்ம எல்லாரும் பல வருஷமா வந்து பாஸ்டர் என்ன சொன்னாலும் பூம் பூம் மாடு மாதிரி இப்படி தலையை ஆட்டினதுனாலதான் எல்லா தேவையில்லாத பொய்யும் நம்மளுக்குள்ள புகுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம கேள்வி கேட்டிருந்தா இன்னைக்கு எல்லாமே சரியா இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு உலகம் எங்கும் போய் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, இயேசு உங்களுக்காக மரிச்சார், அதனால நீங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், நாங்களே உண்மையான தெய்வத்தை வணங்குகிறோம் அப்படின்னு பரப்பிட்டு இருக்கீங்க பாருங்க. சத்தியம் அது சத்தியமே அல்ல. தேவன் அந்த சத்தியத்தை எங்கேயும் சொல்லல. God never asked you to preach about his death or resurrection. That was never the gospel. நீங்க பைபிள் வாசிக்கிறீங்க, மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், இந்த 4 பகுதியில தானங்க இயேசுநாதரை பத்தி போட்டிருக்கு. பெரும்பாலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி. எங்கே அது தான் சாவை குறித்து பெருசா பேசியிருக்காரா இயேசுநாதர்? எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சொன்னா மக்களுக்கு கேட்கும். இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, ஏன் பாஸ்டர் இப்படி கேள்வி கேட்டு கேட்டு நடத்துறீங்கன்னா, திஸ் இஸ் நாட் டிக்டேட்டர்ஷிப். என்னால ஈஸியா வந்து இதுதாங்க புரிச்சுக்கோங்க அப்படின்ட்டு போயிட முடியும். ஆனா கேள்வி கேட்டு உங்களுக்கே அந்த உண்மை தெரியும் இல்லையா, அதை நீங்க சொல்லும் போது உங்களுக்கே புரியும். அதுக்காக தான் கேட்கறது. அதனால பதில் சொல்லுங்க. இயேசுநாதர் பெரும்பான்மையா தான் சாவை பத்தி பேசியிருக்காரா? நல்ல சத்தமா இல்ல. தான் உயிர் தழுதலை பெருமைப்படுத்தி பேசியிருக்காரா? இல்ல. இது எதுவுமே கிடையாது. ஆனா நீங்களும் நானும் மட்டும் இயேசுநாதர் இறந்ததை மட்டுமே தான் பேசிட்டு இருக்கோமே, என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கிறேன். அனுதாப ஓட்டுல ஆட்கள் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் நேரடியாக இப்படிதான் கேட்பேன். எப்ப பார்த்தாலும் அனுதாபம், இயேசு உங்களுக்காக மரிச்சார், இயேசு உங்களுக்காக மரி. அதுக்கேத்த மாதிரி காஸ்பல் மியூசிக், அப்சல்யூட்லி நான்சென்ஸ். எப்ப நீங்க கிறிஸ்தவ பாடல்லாம் இப்ப கேக்குறீங்களாங்க? கேக்குறீங்களா இல்லையா? என்ன எஸ்பிபி பாட்டா கேக்குறீங்களா? அப்புறம் அமைதியா இருக்கீங்க, பதில் சொல்லுங்க. கிறிஸ்தவ பாடல் கேக்குறோம். 100 பாடல்ல 90 பாடல் தேவனுடைய சிலுவை பாடுகளை நினைச்சு அழுதுகிட்டு தான் இருக்கீங்க. ஒத்துக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. இன்னொன்னு தெரியுமா, வொர்ஷிப் நேரம் பீக்கா அப்படி ஆண்டவர் அப்படி அனுபவிச்சு பார்க்கணும் அப்படின்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவர் பாடுகளை நினைத்து பாருங்கள்னு ஜனம் ஓன்னு அழும். இப்படியே எத்தனை வருஷம் அனுதாபத்துல ஓட்டுவீங்க? இயேசுநாதர் தான் அனுபவிக்க போற சாவு, தான் உயிரோட எந்திரிக்க போற அந்த சிறந்த நாட்கள் பத்தியே மொத்தமா பேசல. பைபிள் வாசிச்சிருக்கீங்கல்ல? வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? 3 தடவை தான் சீஷர்கள்ட்ட எச்சரிக்கையா சொன்னார், நான் மனுஷன் கையில் ஒப்படைக்கப்படுவேன், அடித்து நொறுக்கப்படுவேன், ஆனால் 3ஆம் நாள். அவரே 3 தடவை தான் பேசியிருக்காரு. நீங்க ஏன் வார வாரம் அவரை கொண்டு சிலுவையில ஏத்திட்டு இருக்கீங்க? இன்னைக்கு காலையில எங்க அம்மா, இன்னைக்கு கம்யூனியன் நான் பாட்டுக்கு இந்த மாதிரி சாரி கட்டுறேன்னு நான் கேட்டேன். அவரே உயிரோட எந்திரிச்சிட்டாரப்பா. ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமா?
அவர் நமக்காக மரித்தார், மரித்தார், மரித்தார். ஓ ஓ, நீ ஏங்க இப்படி சோகத்திலே இருக்கீங்க? இயேசுநாதரே அதை பத்தி பேசலையே, நீங்க யார் அதை பத்தி பேசிக்கிட்டே? அதை தான் படம் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எங்க பார்த்தாலும், யார் வீட்டுல பார்த்தாலும் இயேசுநாதர் இன்னும் முறிச்சுவடியோட இப்படி இருக்கார். அவரே நல்லாயிட்டாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதே சோகத்தை அப்ப இதன் பேர் என்ன தெரியுமா? நீங்க அனுதாபத்துல இயேசுநாதருக்கு ஆள் சேர்க்க பாக்குறீங்க, அப்படிதானே? இயேசுநாதர் கேட்டாருங்க அப்படி? இயேசுநாதர் கேட்டாரா? அனுதாபத்தை போய் சொல்லுங்க, நான் அடிபட்டதை பத்தி சொல்லுங்க, நான் எப்படி அழுதேன்னு சொல்லுங்க, கெத்செமனே தோட்டத்துல எப்படி ரத்தம் சிந்தினேன்னு நீங்க எடுத்து சொல்லி மக்களை சேருங்கன்னு கேட்டாராங்க உங்களை? கேட்டாரா இல்லையா? ஆனா இன்னைக்கு வொர்ஷிப்னா அழுக, பிரைஸ்னா அழுக, எங்க பார்த்தாலும் அழுக. கேட்டா இதுதான் நற்செய்தின்னு வேற சொல்றீங்க. எது நற்செய்தி? மக்கள்கிட்ட போய் இயேசுநாதர் எங்க கடவுள் இறந்து உங்களுக்காக, அது நற்செய்தியாங்க? உங்க கடவுள் இறந்துட்டாருன்னு சொல்றது நற்செய்தியான்னு நான் கேட்கிறேன். கொஞ்சமாவது யோசிங்க. இயேசுநாதர் பைபிள்ல, இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, நல்லா திரும்ப உட்காந்து எல்லாத்தையும் படிங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ கோபம் இருக்கும், எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு. போங்க 4 அத்தியாயத்தையும் படிங்க. படிச்சு இயேசுநாதர் எங்கேயாவது தான் மரணத்தையும் உயிர்த்தெழுதியும் கொடுத்து பேச சொன்னார்னு தெரிஞ்சா கோடிட்டு என்கிட்ட வந்து காமிங்க. ஆனா அதே சமயம் இயேசுநாதர் என்ன பேசினார், எதை கொண்டு வர பார்த்தாரு நான் உங்களுக்கு சொல்றேன். எது சத்தியம்னு சொல்ல சொன்னாரு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் படிச்ச வரைக்கும் இயேசுநாதர், நான் பிதாவானவர் எனக்கு தந்த ஞானம் வரைக்கும் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா, ஆமென். அதாவது பிதாவானவர் ஆரம்பத்துல இருந்து, கொஞ்சம் பழைய ஏற்பாட்டுக்கு போவோங்க, ஆரம்பத்துல இருந்து நான் எல்லார் கூடயும் இருக்கேன், நான் எல்லாருக்குள்ளயும் இருக்கேன், நீங்க தான் சபை அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருந்தாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? வனாந்திரத்துல சபை கட்டணும்னாங்க. சபையோட அமைப்பு உங்களுக்கு தெரியும்ல, நகரக்கூடியதா இருக்கணும், தோல் கொண்டதா இருக்கணும், இதெல்லாம் இருந்துச்சா இல்லையா? நகரக்கூடிய தோல் போத்திய ஒரே ஆட்கள் யாரு? நான் ஹிந்திலையா பேசுறேன்? நீங்க தானே நகரக்கூடியவர்கள், தோல் போத்தியவர்கள் நீங்க தானே. அப்பையிலிருந்து அடையாளங்கள் மூலியமா, தீர்க்கதரிசிகள் மூலியமா நீங்க உங்களுக்குள்ளதான் நான் வாசம் செய்யறேன், உங்களுக்காக தான் நான் இருக்கேன், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாம உங்களுக்குள்ள இருக்கேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே வந்தார். யாரும் கேட்கல. சரி, ஒரு சபையை கட்டுவோம். சாலமோனை கொண்டு மனித ரூபத்துல ஒரு சபையை கட்டுறார். ஒத்துக்கிறீங்களா? சாலமோனுடைய டெம்பிள் இன்னைக்கு போய் பாருங்க, அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்து பாருங்க, ஒரு மனித ரூபம் மாதிரியே இருக்கும். தலை, கால், 2 கைகள்னு இருக்கும். அத மூலியமாவது இந்த மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னா, இப்போ எப்படி சாமியார்கள் இருக்காங்களோ அப்படியே அங்கேயும் சாமியார்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் உண்டாகி தனக்கேத்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணி, தனக்கேத்த மாதிரி ரூல்ஸ் போட்டு, நீ உள்ள வராத, நீ அந்த ஜாதிக்காரன், நீ இந்த ஜாதிக்காரன், நீ மேற்ஜாதிக்காரன், நீ கீழ் ஜாதிக்காரன், நீலாம் சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு அங்கேயே பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறவங்க நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்போ இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்காம இருந்ததுனாலதான் இயேசுநாதர் ஒருத்தரை அனுப்புறாரு பிதாவானவர். இயேசுநாதர் முக்கியமா வந்ததுக்கான நோக்கம் என்ன? பாவங்களை மன்னிக்கவா? அப்படின்னா இயேசுநாதர் சிலுவையில தொங்கி முடிஞ்ச அன்னைக்கே நீங்கள நானும் பாவம் எல்லாத்தையும் மறந்துருக்கணுமா இல்லையா? ஏன் இன்னைக்கு வரைக்கும் தொடருது? அப்ப இயேசுநாதர் இறந்ததுக்கு பவரே இல்லையா? ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எதுவும் அறியாம இருந்தாங்களா இல்லையா? இயேசுநாதர் ரத்தம் சிந்தி பாவத்தை இல்லாம ஆக்கிட்டார்னா நீங்களும் நானும் அப்படி ஆயிருக்கணுமா இல்லையா? ஆனா இன்னும் பாவம் தொடருதே. அப்ப இயேசுநாதர் எதுக்கு வந்தார்? மாபெரும் நடந்த இந்த ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு பாருங்க, ஜாதி மதம் பாலிடிக்ஸ் வேறுபாடு, இது எல்லாத்தையும் முதல்ல உடைச்செறிஞ்சார். அதானங்க உண்மை. இயேசுநாதர் சிலுவையில உயிரை விட்ட உடனே முதல்ல உடைஞ்சது பாவம் கிடையாது, சபை. பைபிள்ல ரெக்கார்ட் இருக்குல்ல, அவர் தான் ஜீவனை விட்டு அடுத்த நிமிடம் சபை 2ஆக உடைக்கப்பட்டதுன்னு இருக்கா இல்லையா? திரைச்சீலை கிழிக்கப்பட்டதுன்னு இருக்கா இல்லையா? சபையை உடைக்கிறதுக்கு தான் இயேசுநாதரே வந்தாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் சத்தியம் நற்செய்தி சொல்றோன்ற பேர்ல என்ன கட்டிக்கிட்டு இருக்கோம்? நம்ம சபைகள். எங்க பார்த்தாலும் சபைகள்.
இயேசுநாதர் சொன்னாரா? இந்த பைபிள் எத்தனை பேர் கையில வச்சிருக்கீங்க? கொஞ்சம் காமிங்க. உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் தரேன். கீழே போடும், கை வலிச்சிடாம. வீட்டுக்கு போய் இதை முழுசா நல்லா படிச்சு பார்த்து, எங்கேயாவது முழுசா விடுங்க, புதிய ஏற்பாட்டுல இருந்து படிங்க, எங்கேயாவது இயேசுநாதரோ தான் சீஷர்களோ சபை ஒன்னு எழுப்ப சொன்னாங்கன்னு நீங்க எடுத்து காமிங்க பாப்போம். சபை ஒன்னு எழுப்ப சொன்னாங்களா? இயேசுநாதர் சபை ஒன்னு எழுப்ப சொன்னாரா? தனக்குன்னு சொன்னாரா? சொல்லவில்லை. தான் பேர்ல, தான் நடத்தின கிறிஸ்தவத்து பேர்ல மதம்னு ஒன்னு ஆரம்பிக்க சொன்னாரா? இல்லை. கிறிஸ்தவம்ன்ற வார்த்தை பைபிள்ல எங்கேயாவது இருக்கா? கிறிஸ்டியானிட்டின்ற வார்த்தை பைபிள்ல எங்கேயாவது இருக்கா? இல்ல. பவுல் பேசியிருக்கார் சபை கட்டுதலை பத்தி. பவுல் சபை கட்டுறதை பத்தி பேசியிருக்காரா? பவுல் பேசின ஒரு வார்த்தையை நான் எடுத்து காமிக்கவா? நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறிந்து கொண்டே நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களான்னு உங்களை பத்தி கேட்டாரா இல்லையா? கேட்டாரா இல்லையா? உங்கள்ட்ட தாங்க பேசுறேன் நானு. நீங்களே தேவனுடைய சபைன்னு யார் சொல்லியிருக்கா? பவுல் சொல்லியிருக்கார். இயேசுநாதர் வந்து தான் மதத்தை பத்தியோ, தான் இறப்பை பத்தியோ, தான் உயிர்த்தெழுதலை பத்தியோ, சபைகளை பத்தியோ மெய்ப்படுத்தி பேசல. இயேசுநாதர் வந்ததுல இருந்து 3.5 வருஷம் ஊழியம் பார்த்தார். சரியா நான் சொல்றது? அந்த 3.5 வருஷமும் மன்னிப்பு, அன்பு, அரவணைப்பு, கருணை, இச்சையடக்கம், உதவி, ஒரு கரம் நீட்டினால் இன்னொரு கரம், ஒரு மைல் நடந்தால் இன்னொரு மைல் நட, இந்த கைக்கு செய்யறது அந்த கைக்கு தெரியக்கூடாது, உன் ஆத்துமாவை நீ ஆதாயப்படுத்து, எதை உண்போம், எதை உடுத்தோம், எதை குடிப்போம்னு கவலைப்படாத, உன் ஆத்துமா உன் ஆத்துமா உன் ஆத்துமான் மட்டும்தான் பேசிட்டு இருந்திருக்கார். ஒத்துக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இயேசுநாதர் நினைச்சிருந்தா தன்னுடைய மரணத்தை பத்தி, தான் உயிர்த்தெழுதலை பத்தியே முக்காவாசி பேசி இந்த செய்தியை போய் மக்களிடம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இயேசுநாதர் 97% மன்னிப்பு, அரவணைப்பு, அன்பு, கிருபை, தயவு, இச்சையடக்கம், ஆத்துமாவை எவ்வாறு ஆதாயப்படுத்துவது, இதை தானங்க பேசியிருக்காரு. பேசியிருக்காரா இல்லையா? இதை கொண்டு போய் மக்களிடம் தெரியப்படுத்துங்கள் தான் சீஷர்கள்ட்ட சொன்னார். ஒத்துக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இல்ல பாஸ்டர், சபை முக்கியம் பாஸ்டர் அப்படின்னா, கானானிய ஸ்திரீட்ட இயேசுநாதர் பார்த்து சபைக்கு வந்துதான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லல. என்ன சொன்னார்? நீங்க எருசலேமை தேடி வர வேண்டிய அவசியம் இல்ல, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஜெபம் பண்ண கடவர் சொல்லியிருக்காரா இல்லையா? ரைட். இப்போ இந்த சத்தியத்தை பல வருஷமா நம்ம போய் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா? சத்தியம் சத்தியம்னு. எத்தனை பேர் மன்னிப்பு, அரவணைப்பு, ஆத்மா ஆதாயப்படுத்துதல், தன்னைத்தானே சரிப்படுத்துதல், இதை பத்தி எத்தனை பேர் பேசிருக்கீங்கன்றவங்க கை உயர்த்துங்க, நானும் பார்க்கறேன். செஞ்சிருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய முழு கொள்கை என்னன்னா, இயேசுநாதரை பத்தி சொல்லணும், அவர் இறந்ததை பத்தி சொல்லணும், அனுதாப ஓட்டுல மக்கள் அவர் பக்கம் திருப்பணும், எல்லாரும் கிறிஸ்தவர்கள் ஆயிரணும். அப்படிதானே? ரைட். இப்படி வச்சுக்கலாம். நாளைக்கே உலகம் ஃபுல்லும் கிறிஸ்தவர்கள் ஆயிட்டாங்கங்க. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. பயமா இருக்க? ஆமா, வில்லங்கமா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வருவேன், இருங்க. நாளைக்கே உலகம் ஃபுல்லும் கிறிஸ்தவர்கள் ஆயிட்டாங்க. நம்மளுடைய வேலை முழுமை அடைஞ்சிருச்சு. கை கொடுங்க பக்கத்துல. எல்லாரும் கிறிஸ்தவர்கள் ஆயிட்டாங்க. வினோத் அண்ணன் பிரியாணி போடுவார். ஓகேவா? எல்லாம் கிறிஸ்தவர்கள் ஆயிட்டாங்க. ஆனா கிறிஸ்தவன் ஆன பிறகும் வஞ்சம், கோபம், பொறாமை, இச்சை, மன்னிப்பின்மை, எரிச்சல், இதெல்லாம் இருந்தா ஆண்டவர் வருவாரா வரமாட்டாரா? சத்தமா சொல்லுங்க, யூடியூப்ல கேட்கட்டும். வரமாட்டார். ஞானஸ்தானம் எடுத்து, பேர் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆண்டி, ஞானஸ்தானம் எடுத்து சத்யா ரெபேக்காவா மாறினா பத்தாது. ஞானஸ்தானம் எடுத்து ராஜேஸ்வரி அம்மா எஸ்தரா மாறினா பத்தாது.
புரியுதா உங்களுக்கு? சரவணன் விக்டர் கிருபாகரனா மாறினா பத்தாது, இளங்கோ மோசேவா மாறினா பத்தாது, பத்தாது. சபைக்கு வந்தா பத்தாது, போய் பூசை அட்டன் பண்ணா பத்தாது, காணிக்க போட்டா பத்தாது. என்ன மாறணும்? இயேசுநாதர் இறந்து 50வது நாள், 50வது நாள் பஸ்கா பண்டிகை முடிஞ்சு 50வது நாள் அன்னைக்கு பேதுருவ மொத்த கூட்டத்தையும் கூட்டு ஒரு 3000 பேருக்கு மேல முத செய்தியை அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது அவர் இயேசுநாதர் பட்ட பாடுகள் எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றார், நீங்கள் எல்லோரும் மதம் மாறுங்கள் அப்படின்னு சொன்னாராங்க. அனைவரும் மனம் மாறுங்கள். மதம் மாறுங்களுக்கும் மனம் மாறுங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமாவா இல்லையா? இங்க நீங்க மதம் மாறுறீங்களே தவிர யாரும் மனம் மாற மாட்டேன்றீங்களே. புரியுதா நான் சொல்றது? சரவணனா இருக்கிறவன் விக்டர் கிருபாகரனா ஞானஸ்தானம் எடுத்து மாறிடுறான். மாறின பிறகுதான் பல அட்டூழியம் பண்றான். ஏன்னா அங்க மதம் தான் மாறி இருக்கே தவிர மனம் மாறலையே. இன்னைக்கு என்னமோ நீங்க உள்ள வந்தோடனே காப்பாத்தி உடனே பரலோகத்து மனம் மாறணும் பிரதர், மனம் மாறணும் சிஸ்டர். அது ஒண்ணு இருக்குல்ல. இங்க சும்மா வந்தோமா, சர்ச்சுக்கு வந்தோமா, உடனே உங்க அன்னைக்கு பெந்தகோஸ்தேன்னு ஒரு வார்த்தை இருக்கும். உடனே நாங்களும் பெந்தகோஸ்தேங்க, பென்டிகாஸ்டல். யார் கேட்டாலும் என்ன கிறிஸ்தவர்கள்ங்க? பென்டிகாஸ்டல். கிறிஸ்தவர்கள் என்னங்க? என்ன கிறிஸ்தவர்கள்? பென்டிகாஸ்டல். பென்டிகாஸ்டலுக்கு அர்த்தம் தெரியுமா? 50வது நாள் பண்டிகை கொண்டாடுவதன் பேர் பென்டிகாஸ்ட். கூட்டமா கூடி, அதுக்கும் கிறிஸ்தவத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? புரியுதாங்க? இப்படி வச்சுக்கலாம். இயேசுநாதர் பண்டிகையோட 50வது நாள் இறந்திருந்தா அன்னைக்கு ஈஸ்டர்னு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, பென்டிகாஸ்ட்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா அது சட்டம் அங்க. இன்னைக்கு ஒவ்வொரு காலம் இருக்கா இல்லையாங்க? ஆடி அந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? ஏன் காலத்தை சம்பந்தப்பட்டு அப்படி நம்ம கூப்பிடுறோம். அது மாதிரி 50 நாள் பண்டிகை கொண்டாடுறாங்கன்னா 50வது நாள் பேர் பென்டிகாஸ்ட். அதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உடனே அதை பேர் வச்சு அது கீழே ஒரு 4-5 குரூப். கிறிஸ்தவத்துல இப்ப குரூப்பை பாருங்க. ஆர்சி அதான் மேஜர் டாமினேஷன். ஆமாவா இல்லையா? கேத்தலிக் தான் இருக்கணும். இயேசுநாதரை சிலுவையில கொண்டு போய் அடிக்க சொன்னதே ரோமர்கள். இதுல பெருமையா ரோமன் கேத்தலிக் வேற. வெக்கப்படணுங்க, வெக்கப்படணும். ரோமன் கேத்தலிக், சிஎஸ்ஐ, பென்டிகாஸ்ட், இதுல ஒன்லி ஜீசஸ்னு ஒரு குரூப், ஒன்லி ஹோலி ஸ்பிரிட்னு ஒரு குரூப். இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் இருக்குன்னு தெரியல. இப்போ இதெல்லாம் விடுங்க, பென்டிகாஸ்ட் கீழே கொஞ்சம் பாருங்க. மெசியா மினிஸ்ட்ரி, ஜீசஸ் கால்ஸ், ஜீசஸ் ரெடீம்ஸ், இன்னும் போக போக இன்னும் வந்துரும் போல. ஜீசஸ் ட்ரெஸ், ஜீசஸ் கிரவுன், ஜீசஸ் ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னு பேர் வச்சு இவங்கெல்லாம் ஊழியம் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மற்றவங்களை பார்த்து நக்கல் அடிக்க தெரியுதுல்ல. ஐயா அவன் இத்தனை கடவுளை கும்பிடுறானா? நீங்க உங்களுக்குள்ளே இவ்வளவு வேறுபாடு இருக்கீங்களே. உங்களை இயேசுநாதர் என்னைக்காவது சொன்னாரா ஒருத்தர் சபையை கட்டி எனக்காக கும்பிடுங்க? ஒருத்தரை கூட அப்படி சொல்லல. நீங்க எல்லாரும் சபையா மாறுங்கன்னு சொன்னாரு. இங்க எத்தனை பேர் சபையா மாறி இருக்கீங்க? கொஞ்சம் கை உயர்த்துங்க. நீங்க இயேசுநாதர் சொன்னதெல்லாம் செய்ய மாட்டீங்க, சொல்லாதது எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் இயேசுநாதருக்கு செஞ்சேன்னு ஒரு காரியம் வேற சொல்றீங்க. எப்படிங்க அது நியாயமா இருக்கும்? இப்போ இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா இந்த ஒருத்தரை பத்தி வந்துட்டு இருக்கு. ஒரு பாபா, ஒரு 12 வருஷமா அவர் நின்றுட்டு இருக்காரு. 12-13 வருஷமா கால்லாம் வீங்கி போயிருக்கு. உடனே நம்மளுடைய கிறிஸ்தவ சகோதரர்கள்லாம், ஐயோ அறிவு இருக்கா, உடலை உறுத்தி இப்படி ஆண்டவர் கேட்டாரா? சரி, அவன் உடலை உறுத்தி முட்டாத்தனம் பண்றான்னு வச்சுக்கோங்க. நீங்க மனம் மாறுறது, உங்களையே திருத்துறது அப்படின்னு ரொம்ப சிம்பிளா உடலை உறுத்தாம தன்னைத்தானே திருத்திக்கிறதுக்கு வழி சொன்ன இயேசுநாதர் சொன்னதே நீங்க செய்யல. நீங்க எப்படி மத்தவங்களே இயல்பா பேசுறீங்கன்னு நான் கேட்கிறேன். What rights do you have when you don't have the courage to correct yourself? இன்னைக்கு ரொம்ப மத்தவங்களை இழிவா மல கள்ள கும்பிடுறான். ஆமா, ஏதோ சொன்னதை நீங்க முதல்ல செஞ்சீங்களா? சொன்னதை இங்க யாராவது செஞ்சீங்களான்னு நான் கேட்கிறேன். உன் சகோதரனோட பிரச்சனை இருந்தா அவனோட மன்னிப்பு கோரி அவனோட சமாதானப்படுத்துறதுக்கு அப்புறம் நீங்க வந்து காணிக்கை செலுத்துன்னு இருக்கு. எத்தனை பேர் அதை செஞ்சீங்க நீங்க? ஒரு வேசிய கூட வேசின்னு கூப்பிடாதன்னு சொல்லியிருக்கு, நியாயம் தீர்க்காதன்னு சொல்லியிருக்கு. எத்தனை பேர் இங்க நியாயம் தீர்க்காம இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். நம்ம பைபிள்ல சொன்னதெல்லாம் செய்ய மாட்டோம்,
சொல்லாத சபையை கட்டுவோம், ஒரு பிரிவு உண்டாக்கிக்குவோம், நம்ம நாமே ஒரு வழியை பார்த்துட்டு இஷ்டத்துக்கு ஒண்ணு செஞ்சுட்டு அது பேர் கிறிஸ்தவன் வேற இன்னைக்கு பெருமை சொல்லிக்கிறோம். நம்ம வெக்கப்படணும், அசிங்கப்படணும். இது சத்தியம் கிடையாது. நீங்களும் நானும் உலகத்துக்குள்ள போய் என்ன தெரியுமா பண்ணணும்? இயேசுநாதர் சொன்னார்ல, ஒரு வார்த்தை சொல்லுவார், நீங்க உலகுக்கு உப்பும் ஒளியுமாய் இருக்க வேண்டும். உப்போடைய முக்கியத்துவம், அதோடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? சமையல் எவ்வளவு நல்ல எக்ஸ்போர்ட் ஆகி வந்த நல்ல மசாலா போட்டு நீங்க சமைச்சாலும் உப்பு இல்லைன்னா அது வேஸ்ட். அந்த சாப்பாடு ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உலகத்துல என்ன காசு பணம் வச்சு யார் இருந்தாலும் குணம் இல்லைன்னா வேஸ்ட். கரெக்டா? ஆமாவா இல்லையா? அந்த குணத்தை சரிப்படுத்தி நீங்க சாட்சியா வாழ்ந்து பிறருக்கு சாட்சிய சொல்லுங்கன்னு தான் நற்செய்தியை பரப்ப சொன்னார். ஆமாவா இல்லையா? இப்ப ஏன் உங்களை மார்க் 1:15 வாசிக்க சொல்றேன்றதை நான் சொல்றேன். மார்க் 1:15 மட்டும் கொஞ்சம் திரும்ப வாசிங்க ஜோயலம்மா. காலம் நிறைவேறிற்று, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இதை யார் சொல்றா? இயேசுநாதர் சொல்றார். தான் மரிக்கல, தான் உயிரோட எந்திரிக்கல. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியும் தான் ஊழியம் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றார்? காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மேற்கொண்டு கடைசி வார்த்தை, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகள் என்றார். இப்போ எனக்கு பதில் சொல்லுங்க. இயேசுநாதர் 3.5 வருஷம் ஊழியம் ஆரம்பிக்கும் போதே சுவிசேஷம்னு ஒன்ன பத்தி பேசுறார். அவர் அது வரைக்கும் எதுவும் பேசல, ஊமைகள் பேசல, அற்புதங்கள் செய்யல. ஆனா சுவிசேஷத்தை நம்புங்கள், விசுவாசியுங்கள், மனம் திரும்புங்கள்ன்றார். அப்ப ஏற்கனவே இதெல்லாம் இருந்திருக்கா இல்லையாங்க? சுவிசேஷம் ஒண்ணு இருந்திருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? இருந்ததை தான் இயேசுநாதர் என்ன பண்ண சொல்றார்? விசுவாசித்து மனம் திரும்பு. சுவிசேஷம் என்ன? 10 கட்டளைகள் சுவிசேஷத்துல வரும். அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? 10 கட்டளைகள் தெரியும்ல. 10 கட்டளைகளும் உலக சம்பந்தப்பட்ட காரியங்கள் இல்ல, நம்மளை நாமே திருத்தி கொள்ள வேண்டிய காரியங்கள். அக்காரியங்களை சுவிசேஷமாக கருதி இயேசுநாதர் சொல்றார், மனம் திரும்பி அத முதல்ல நம்பு. தாம் பேசுறதுக்கு முன்னாடியே நம்மளாம் இன்னைக்கு நினைக்கிறோம், இயேசுநாதர் பேசினது, தான் இறப்பது, தான் உயிர் தெழுந்தது, இதுவே சுவிசேஷம்னு சொன்னீங்கன்னா மார்க் 1:15 எனக்கு பதில் சொல்லுங்க. தான் ஊழியத்தையே ஆரம்பிக்கல, ஆனா அப்பவே வந்து சொல்றார் சுவிசேஷத்தை நம்புங்கள். அப்போ ஆரம்ப காலத்துல இருந்து பிதாவானவர் அதை தானங்க செஞ்சுக்கிட்டு இருக்காரு. விசுவாசம் எப்படி செய்யணும், எப்படி ஜபம் பண்ணணும், எப்படி பிரச்சனையிலையும் நம்பிக்கையோடு இருக்கணும், இதெல்லாம் தானே ஒவ்வொரு கதை மூலியமா நமக்கு சொல்லிக்கிட்டே வரார். ஆமாவா இல்லையா? உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்றேன். ஆபிரகாம் கதை மூலியமா என்ன சொல்லி தர்றார் நமக்கு? தேவன் மேல விசுவாசம் வையப்பா, தான் சொந்த மகனை கொல்றதா இருந்தாலும் போ, ஆண்டவர் சொல்லிட்டா செய். கடைசி நிமிஷத்துல விசுவாசத்தை தேவன் மகிமைப்படுத்தி உன்னை காப்பாற்றுவார். 1. 2வது, யோசேப் மூலியமா என்ன சொல்லி கொடுக்கார்? பல வருஷம் ஆனாலும் தப்பா நடந்துக்கிற ஒரு சூழல் கிடைச்சாலும் நீ உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். 2வது, பல வருஷம் ஆனாலும் ஏற்ற வேளையில உன் தலையை நான் உயர்த்துவேன் சொல்லி கொடுத்திருக்காரா இல்லையா? சொல்லி கொடுத்திருக்கார். நோவா கதையில என்ன சொல்லி தரார்? நீ என்னை நம்பி நீ கட்டு, பல வருஷம் ஆனாலும் சரியான சமயத்துல உன் சந்ததியை நான் காப்பாத்துவேன்னு காமிச்சிருக்கார். மோசே கதை, யோசுவா கதை, இப்படி சொல்லிட்டே போனா ஒரு மனுஷன் தன்னைத்தானே திருத்து கொண்டு எவ்வாறு வாழ வேண்டும் தான் பைபிள் ஃபுல்லும் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆக சத்தியம்னா என்ன தெரியுமாங்க? பைபிள் இஸ் நெவர் அபவுட் a religion, it is about how you live, it is a way of living. கிறிஸ்தவம் என்பது மதம் கிடையாது, எவ்வாறு நீங்கள் வாழ வேண்டும் என்று ஒரு நல்வழிப்படுத்துவதே இந்த வேதமாகும். இதுல எங்கேயாவது எடுத்து மதத்துக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது இருக்குன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு இடம் கிடையாது. இது மதமா மாறிடக்கூடாதுன்னு தான் மாபெரும் காரியங்கள் செஞ்ச மோசையோட உடல் இன்னை வரைக்கும் யாருக்கும் கிடைக்கல. கரெக்டா? கரெக்டா இல்லையா? கிடைச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? மோசே உயிரோட இருக்கும் போதே ஒரு மாடை செஞ்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தானுங்க. மோசே இறந்திருந்தா என்ன பண்ணிருப்பானுங்க? இந்நேரம் ஒரு கோயிலை கட்டி அது ஒரு தனி மதமா இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? அதனாலதான் அது செஞ்சாரா இல்லையா?
இன்னைக்கு உங்களை இயேசுநாதர் என்னங்க கேட்கிறார்? அவர் சொல்லி கொடுத்த காரியங்கள் படி வாழ கேட்கிறார். நம்ம போய் முதல்ல இந்த ஐடியாலஜியை விடுங்க. சத்தியத்தை பரப்பணும், சத்தியத்தை பரப்பணும். சத்தியத்தை நீங்க பரப்பலாம் வேண்டாம். நீங்க ஒளியா மாறிட்டீங்கன்னு வைங்க, அதை பெரிய ஒரு பாஸ்கெட்ல போட்டு மறைச்சாலும் ஒளி எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? அது பைபிள்ல இருக்கா இல்லையா? மற்றவங்களுக்கு வெளிச்சம் காட்டும் அளவுக்கு, மற்றவங்களுக்கு வழிகாட்டும் அளவுக்கு நீங்கள் முதலில் தகுதிப்படுங்கள், பிறகு நீங்கள் சத்தியத்தை பற்றி பேசுங்கள். அப்படி சத்தியத்தை பற்றி பேசும் பொழுது மன்னிப்பு, சாந்தம், பொறுமை, கிருபை, இச்சையடக்கம், எவ்வாறு சிந்திப்பது, எவ்வாறு ஜெபம் பண்ணுவது, எவ்வாறு வார்த்தையில் நடப்பது, எவ்வாறு தேவன் மேல் விசுவாசம் கொள்வது, எப்படி உங்கள் ஆத்மாவை ஆதாயப்படுத்துவது என்று மட்டும் பேசுங்கள். இப்ப நீங்க கேட்கலாம், அப்போ பாஸ்டர் இயேசுநாதர் இறந்து உயிர்த்ததுக்கு மதிப்பே இல்லையா அப்படின்னா இருக்கு. என்னன்னு நான் சொல்றேன். நிக்கோதேமுட்ட யோவான் 3 போய் இயேசுநாதர் பேசுறார். ஒருத்த மனுஷன் மாம்சத்தினால் பிறந்தவன் மாம்சத்தினால் இறக்க வேண்டும், ஆவியினால் பிறந்தவன் ஆவியினால் பிறக்க வேண்டும் அப்படின்னு ஆத்துமா எப்படி ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் பொழுது தாம் பழையவை எல்லாம் ஒளிந்து புதுசு ஆக வேண்டும், பழைய ஆதாம் மரித்து புதிய ஆதாமா மாற வேண்டும் பேசுறாரோ, இத போய் மக்கள்கிட்ட இயேசுநாதர் இறக்காம அப்படியே பரமேறி நீங்க மக்கள்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா உங்களையும் என்னையும் பார்த்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க? கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒருத்தன் உயிரோட இருக்கும் போதே செத்து திரும்ப பிறக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அது முடியும், மனம் திரும்ப முடியும். தான் பழைய ஆதாம் இறந்து புதிய ஆதாமாக உயிர்த்தெழ வேண்டும் அப்படின்னு செஞ்சு காட்டுறதுக்கு தான் 3.5 வருஷம் போட்ட உழைப்பு இருக்கு பாருங்க, அதுக்கான எவிடன்ஸ் தான் இயேசுநாதர் இறந்து உயிர்த்தெழுந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு கோர்ட்லயோ போலீஸ் ஸ்டேஷன்லயோ ஏதாவது ஒரு கிரைம் நடந்துருச்சுன்னா முக்கியமா அவங்க கேட்கறது என்ன? எவிடன்ஸ். எவிடன்ஸ் இல்லைன்னா கேஸ் நடக்காது, எவிடன்ஸ் இல்லைன்னா கேஸ் சால்வும் ஆகாது. சரியான சொல்றது? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் போய் சத்தியத்தை பேசிட்டு மட்டும் இருந்திருந்தோம்னா எவிடன்ஸ் இல்லாம யாரும் ஏத்திருக்க மாட்டாங்க. ஆனா பேசின சத்தியம் என்ன சத்தியம்? அதாவது பகைவர்களை அன்பு செலுத்துங்கன்னு இருக்குல்ல, மன்னியுங்கள் இருக்குல்ல. ஆமாவா இல்லையாங்க? துரோகம் பண்ணவர்களை ஜபிக்கணும் இருக்குல்ல, சபித்தவர்களை என்ன பண்ணணும் இருக்கு, என்ன பண்ணணும் இருக்கு. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லாம நீங்க போய் பேசினா எல்லாரும் என்ன கேட்பாங்க? இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? ஒருத்தன் உங்களுக்கு தீங்கு பண்றான், அதை எப்படி பண்ணீங்க? ஆனா அப்படி கேட்கும் பொழுது நீங்களும் நானும் கையை நேரா காமிச்சு சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது மன்னிச்சாருங்க, இங்க பாருங்க ப்ரூஃப் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு தான் அவர் சிலுவையில் தொங்கி மரித்து உயிரோடு எழுந்தார். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம பேசுற சப்ஜெக்ட்டுக்கு இன்னைக்கு ப்ரூஃப் இருக்கு. அவர் இறந்ததும் அவர் உயிர் தெழுந்ததும் ப்ரூஃப். ஆனா அதுக்கு சத்தியம் கிடையாது. அதற்கு முன்பாக பேசினார் பாருங்க, அதுவே சத்தியமாகும். நீங்க நம்பலைன்னா ஒரு 2-3 வசனங்களை நம்ம வாசிப்போம். மார்க் 1:15 வாசிச்சிட்டோம். லூக்கா 4:43 வாசிங்க. லூக்கா 4:43. அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். நல்லா கவனிக்கணும். இயேசுநாதர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசித்திப்படுத்தவே நான் வந்திருக்கிறேன். தன்னுடைய பெயரையோ தான் பேரில் ஒரு மதத்தையோ பிரசித்திப்படுத்தல, தேவனுடைய ராஜ்யத்தை. அடுத்த வசனம் வாசிங்க. யோவான் 5:24. 5:24. கேட்டு, என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஃபர்ஸ்ட் 2 வார்த்தை திரும்ப வாசிங்க. என் வசனத்தை கேட்டு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரின் வார்த்தைகளை கேட்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுநாதர் அப்ப தன்னை பெருமைப்படுத்த வரல,
தான் கடவுள் நிரூபிக்க வரல, தான் பேர்ல மதம் ஆரம்பிக்க வரல. அவர் பேசின வசனங்கள் அது யார் மூலியமா இருந்தது வந்ததுன்னு முத கொண்டு சொல்லிட்டார். யோவான் 10 எடுத்து நீங்க வீட்டுல போய் வாசிங்க, இன்னும் தெளிவா சொல்லியிருப்பார். தான் பேசுகிற வார்த்தைகள் பிதாவினிடமிருந்து வருகின்ற வார்த்தைகள். அப்ப அவர் என்ன சொல்றார்? நான் பேசுற வார்த்தை கூட என்னோடது கிடையாது அப்படின்னு தெரியப்படுத்துறார். மேற்கொண்டு யோவான் 12:44-45 வாசிங்க. அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுநாதர் இடத்தில் அல்லன்னு போட்டிருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லுங்க. அப்பதான் புரியும் உங்களுக்குலாம். இயேசுநாதர் இடத்தில் அல்லன்னு போட்டிருக்கு. இயேசுநாதரே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார், என்னிடத்தில் விசுவாசிக்கிறவர்கள். இன்னைக்கு நீங்க எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? இயேசுநாதர் இயேசுநாதர் இயேசுநாதர்னு அவர் சொல்றார். இயேசுநாதர் மேல விசுவாசிக்கிறவங்க இயேசுநாதர் மேல இல்ல, அவரை அனுப்பினவர் மேல் அப்படின்னு இருக்கு. வாசிங்க, மேற்கொண்டு வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க ஜோயலம்மா. அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரே காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்காமல் உலகத்தையே ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அண்டர்லைன், கடைசி வார்த்தை அண்டர்லைன். நான் பேசுகிறது இன்னதென்றோ, நான் பேசுகின்ற வார்த்தைகள் என்னவென்று யார் முடிவு செய்திருக்கிறார்? பிதா. என்னைக்காவது நீங்க பிதாவானவரை பார்த்து ஜெபம் பண்ணி இருக்கீங்களா? மதிப்பே கிடையாது. அவர் ஒரு வயசான ஒரு ஆள், 3ஆம் வானத்துல ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்கார். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 2-3 டிவில தாடி வச்ச ஒரு 2-3 ஃப்ராடு அப்படி வேற போட்டு காமிச்சிடும். தயவுசெய்து நான் ஜெபம் பண்றேன், நீங்கெல்லாம் என் கையில மாட்டிடக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்றேன். சின்சியர் பிரேயர்ஸ். உங்க டிவியில நீங்க பிதாவானவரை அவமதிக்கிறீங்க, அதனால நீங்க மாட்டீங்க அப்படின்னா, பிதாவானவர் என் தகப்பனானவரை நீங்கள் அவமதித்ததற்கு என்ன தண்டனை வழங்க வேண்டுமோ அதை நான் வழங்கி விடுவேன். அதனால மயில மாட்டிடாதீங்க. பார்த்துருக்கீங்களா அந்த டிவிலாம்? பிதாவானவர் இந்த நம்ம கிராஃபோர்டுல இருந்து ஜங்ஷன் போற வழியில பாத்தீங்கன்னா சைட்ல சோஃபா போட்டு விற்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்தீங்கன்னா ஒரு 4500 ரூபாய்க்கு இருக்கும். இந்த சிவப்பு கலர் டிசைன்ல கருப்பு கருப்பு வந்திருக்கும். அதுல உட்காந்துருப்பார் பிதாவானவர். வயசாகி கண்ணாடி போட்டு, என்ன கண்ணு தெரியாது, கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கார். நம்ம அவரை கம்ப்ளீட்டா மறந்துடுவோம். பிதாவானவர்னு ஒருத்தர்னே இல்லப்பா. யார் முக்கியம்? இயேசுநாதர் தான் முக்கியம். உருவாக்கு ஒரு மதத்தை அவர் பேர்ல. நீங்க எல்லாம் பிசினஸ் பண்றதுக்கு இயேசுநாதர் ஆள் கிடையாது. அவர் பேரை வச்சு சத்தியத்தை சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா விலைக்கு போயிட்டே இருங்க. இதை வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கண்ணை இப்படி சிமிட்டி சிமிட்டி அழுதுட்டு மக்களை கவரணும்னு நினைக்காதீங்க. முட்டாள்தானே இதெல்லாம். தெள்ளந்தெளிவா இயேசுநாதர் தான் வார்த்தை முதற்கொண்டு யார் அனுப்பினார் என்று சொல்லியிருக்கார். போட்டிருக்கா இல்லையா? போட்டிருக்கா இல்லையாங்க? தான் அனுப்பப்பட்ட ஒரு கருவி, என் வேலையை நான் முடித்து விடுகிறேன், என்னை பின்தொடர்ந்து வா. இதுக்கெல்லாம் அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுநாதர் ஒரு மாபெரும் வழியை உண்டாக்குறாருங்க. ஆமாவா இல்லையா? வழியை உண்டாக்குறார். இலக்கை அடைவதற்கான வழியை உண்டாக்குகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை அடைவதற்கான வழியை உண்டாக்குகின்றார். அந்த வழிக்கு நம்ம மரியாதை செலுத்துறதுல தப்பு கிடையாது. ஆனா இலக்க போய் அடையணுமா இல்லையா? நீங்க இன்னைக்கு வழியிலேயே உட்காந்து வழிக்கு மாலை போட்டு வழியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஞானதாஸ் அங்கிள் இருக்காங்க. நான் ஞானதாஸ் அங்கிள்கிட்ட கேட்குறேன் சாரதாஸுக்கு எவ்வாறு போகணும்னு. அவர் எனக்கு ஒரு வழி சொல்றார். நான் சாரதாஸுக்கு போகாம சொன்ன வழியை உட்காந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா எத்தனை பேர் என்ன நினைப்பீங்க?
நினைப்போமா இல்லையா? நினைப்போமா இல்லையாங்க? இன்னைக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க. தோசை சாப்பிடணுங்க. தோசை ஊத்தி அதை முறுவலா சுட்டு சாப்பிட்டாதானே பசி ஆறும். மாவை பார்த்து தோசை தோசைன்னா பசி ஆறிடுமா? ஆறிடுமான்னு கேட்டேன். இன்னைக்கு நீங்க அதான் பண்றீங்க. அவரே வந்து ஒரு வழியை உண்டாக்குறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் ஒரு வழியை உண்டாக்குறேன், அதை எவ்வாறு போய் அடைய வேணும்னு சொல்லி தந்தா, நீங்க அதெல்லாம் விட்டுட்டு சொல்லி தந்தவருக்கு மாலையை போட்டு அவர் இன்னும் அப்படியே மண்டையில அந்த இதெல்லாம் மாட்டி வீட்டுக்குள்ள இப்படி உட்காந்துருக்காரு. அவரே நினைப்பார், நானே உயிர் தெழுந்துட்டேன், உங்களுக்கு என்னப்பா இன்னும் கண்ணீரஞ்சலி வீட்டுல மட்டும் இருக்கீங்க. நீங்க இன்னைக்கு உங்களுக்கு கோபம் இப்ப பயங்கரமா வருதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா என்ன பண்ண, சத்தியம் அப்படி இருக்க மாத்த முடியாதே. இப்ப நான் வாசிச்சதோ சொன்னதோ ஏதாவது பொய் நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் எதுவுமே பேசலையே, இருக்கிறத கோடிட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஏங்க இயேசுநாதரோட கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை வீட்டுல ஒட்டி வச்சிருக்கீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் இயேசுநாதர் சிரிக்க மாட்டாரா? இயேசுநாதர் சிரிச்சுலாம் நீங்க பார்த்தது கிடையாதா? இயேசுநாதர் கோவப்பட்டு நீங்க பார்த்தது கிடையாதா? இயேசுநாதர் கோவப்படும், இவங்களுக்குலாம் ஒரு எண்ணம் அப்படியே சாந்தோ சொரிபியா சொல்லுப்பா சொல்லுப்பான்னு இப்படி சிரிச்சுட்டே இருப்பாருன்னு. சவுக்க உருவுனா உங்களுக்கு தெரியும். உருவி இருக்காருல ஏற்கனவே. என்ன செஞ்சார்? அங்கேயும் சிரிச்சுக்கிட்டே லைட்டா அடிச்சுக்கிறேன், ஜக்கு ஜக்கு அப்படின்னு அடிச்சாரா? சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, என் பிதாவின் இடத்தை நீங்கள் மோசமாக்கி விட்டீர்கள், நீங்களே காலி பண்ணி விடு அப்படின்னு சொன்னாராங்க. சோசன்னு ஒரு சீரீஸ் இருக்கு, அதுல போய் இயேசுநாதர் எப்படி அந்த சபையை உடைப்பார்னு பாருங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு இயேசுநாதர் யாருன்னு. நல்ல ஒரு 12 அடிக்கு ஒரு இதை வச்சிருப்பாருங்க, உருவி அட்டி வெளுத்துருவார். நான் எட்டிலாம் மிதிப்பாருங்க, எட்டிலாம் மிதிப்பார். அதெல்லாம் போட்டுக்காம இன்னைக்கு நான் வேணா சேர்த்து விடுறேன் வீடியோல, வீட்டுக்கு போய் பாருங்க. இவங்களுக்கு ஒரே எண்ணம், அப்படியே இந்த போட்டோல இப்படியே இருக்கிற மாதிரியே இருப்பாருன்னு, இப்படியே தான் இருப்பார். எப்ப பார் இயேசுநாதர் கோபப்பட்டுலாம் நீங்க பார்த்தது கிடையாது. இயேசுநாதர் சிரிச்சு பார்த்தது இல்லையா? அவரே சொல்றார், என் சந்நிதிக்கு வரும்பொழுது ஆனந்த சத்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாருங்கள்னு இருக்கு. அதை யார் எழுதியிருக்கா? சங்கீதக்காரன் எழுதியிருக்காப்ல. அவரை மாதிரி பிதாவானவரை போற்றி பாடினவன் யாரும் கிடையாது. ஆனா இங்க இப்போ எங்க சர்ச்சில் பார்த்தாலும் ஆனந்த சத்தம் கேட்குதா? கிடையாது. மகிழ்ச்சியோடு வராங்களா? கிடையாது. என்ன நடக்குதுங்க? ஏதோ ஒரு டெத் வீட்டுக்கு வந்த மாதிரி வந்துட்டு போறீங்க. வந்து ஓன்னு அழுது. இன்னைக்கு ஜோயல் என்கிட்ட கேட்டான் ஒர்ஷிப் அப்போ, பனி போல பெய்யும் பரிசுத்தரேன் பாடவான். வேண்டாம் ஜோயல், பாடிடாத. ஏன்னா அந்த சட்டியிலே தான் உருண்டுகிட்டு இருக்கு இந்த ஜனம் ஒரு 20 வருஷமா. கரெக்டா அந்த ஒர்ஷிப் நேரம் அப்படி மைனர் கார்டு பிடிச்சோன்னே இல்ல ஒரு 2-3 பேர் வந்து சாட்சி வர நெஞ்ச அடைச்சிட்டு அப்படின்னு. என்ன நெஞ்ச அடைச்சா மூச்சு இழுத்து விடணும், தண்ணி குடிக்கணும், அதை விட்டு மேற்கொண்டு வரணும். அதை விட்டு நெஞ்ச அடைச்சிட்டு ஆண்டவர் வந்து அப்படியே பம்ப் பண்ணாரு, பிபி செக் பண்ணாரு. இந்த கதையெல்லாம் நீங்க வேற இடத்துல சொல்லுங்க, சத்தியத்தை நேரா பேசுங்க. இன்னைக்கு நம்ம சொசைட்டில இன்னைக்கு நம்ம நாட்டில் நிறைய தப்பு நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? பைபிளின் படி அதெல்லாம் தப்பா இல்லையா? தப்பா இல்லையாங்க? தப்பா இல்லையா? சத்தியத்தை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேச சொல்லியிருக்கா இல்லையா? சொல்லியிருக்கு. ஆனா நம்ம சபையோடைய மாபெரும் மூப்பர்கள் போய் தப்பு செய்யறவங்களோட கைகோத்து போட்டோ போடுறாங்க. எந்த விதத்துல நியாயம்? அப்ப நீங்க இயேசுநாதரை மதிக்க மாட்டீங்க, இயேசுநாதர் பேசுனதையும் மதிக்க மாட்டீங்க. உங்க காசுக்காக நீங்க போய் கை கோர்த்துக்குவீங்க. இது பேர் சத்தியம் வேற. நீங்க இங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொருவரும் இனிமேட்டு சத்தியத்தை உண்மையா வெளியில போய் சொல்லுங்க. தயவுசெய்து நம்மளால அந்த மாற்றத்தை கொண்டு வரும். இயேசுநாதர் அதுக்கு தான் கஷ்டப்பட்டார். மதம் ஜாதி வேறுபாடு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை உடைச்சா இவங்க திரும்பவும் அதே தப்பதான் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நானும் அதை மாத்தி அமைப்புங்க. ஏன்னா அதுதானே சத்தியம் நீங்க போட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமேன். அப்ப என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க அப்படின்னா, நீங்க இன்னையில இருந்து யார்கிட்டையும் போய் எதுவும் சொல்லாதீங்க எங்க ஆண்டவர் நல்லவருங்க. ஏங்க நீங்க சொல்லலைனாலும் உங்களுக்கு தெரியுங்க அவர் நல்லவர்னு. புரியுதா? நீங்க போய் தான் இப்போ போஸ்டர் அடிக்கணும்னு கிடையாது. நீங்க போஸ்டர்லாம் அடிக்காம என்ன பண்ணுங்க, டெய்லி வாழ்ற வாழ்க்கையில நீங்க முதல்ல பரிசுத்தமா எல்லாரையும் மன்னிச்சு அன்பா
அன்பு. 1 கொரிந்தியர் 13 வாசிச்சு பாருங்க. அந்நிய பாஷையெல்லாம் பேசி அன்பு இல்லைன்னா அது வீண்னு போட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால அன்பா, மன்னிப்பா, அரவணைப்பா நீங்க முதல்ல நடங்க. அப்போ மக்களுக்கு எல்லாருக்கும் ஒளியா தெரிவிங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்கும் போது நீங்க உங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அப்போ எப்படி தேவனுடைய காரியங்களை கடைபிடிச்சீங்களோ அதை எடுத்து சொல்லுங்க. யாரையும் மதம் மாத்த வேண்டாம். ஆமென். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ எல்லாரும் கிறிஸ்தவர்களா மாறியும் பிரச்சனை இருந்ததுன்னா ஆண்டவர் வரமாட்டாருன்னு. இப்போ இப்படி வச்சுக்கலாம், எல்லாரும் அவங்கவுங்க மதத்துல இருக்காங்க. ஆனா எல்லாரும் தப்பு, அதர்மம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் செய்யற தப்பு எல்லாத்தையும் இது பண்ணி அன்பு, அரவணைப்பு இப்படின்னு ஆயிட்டா இயேசுநாதர் வருவார மாட்டாரா? தேவன் வருவாரா மாட்டாரா? அவசியம் வருவார். அவருக்கு இந்த மதம்லாம் பிரச்சனையே கிடையாது. உங்களை மாதிரி இவர் அந்த மதம் இவர் அவர் அதெல்லாம் பேசவே கிடையாது. எங்கேயும் அப்படி பேசவும் இல்லை. இயேசுநாதர் வருங்கால், நீங்க இன்னைக்கு சொல்றீங்கல்ல, இயேசுநாதர் இன்னைக்கு இஸ்ரேல்ல நடக்கிற போரை பத்தி அன்னைக்கே பேசியிருக்கார். நிறைய பேர் வீடியோ போடுறாங்களா இல்லையா? போடுறாங்களா இல்லையா? இயேசுநாதரால கடைசி காலத்தை பத்தி பேச முடியுது. அப்ப இயேசுநாதர் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமா இல்லையா? இந்த பேர்ல வணங்குற இந்து கடவுள்களை யாரும் வணங்காதீங்க, முஸ்லீம் கடவுளை வணங்காதீங்கன்னு பேசியிருக்கலாமா இல்லையா? பேசியிருக்கலாமா இல்லையா? பயப்படுறாரா இயேசுநாதர்? நினைச்சா பேசியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவருக்கு பொருட்டே கிடையாதுங்க. நீங்க என்னமோ இன்னைக்கு மக்களுக்குள்ள சண்டையை உருவாக்கிட்டு இருக்காங்க. இயேசுநாதருக்கு முக்கியம் என்ன தெரியுமா? நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, வரல, நீங்க ஒழுங்கா முதல்ல வார்த்தையை கவனமா பேசணும், பரிசுத்தமா வாழணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், சிந்தை மேன்மையான சிந்தையா இருக்கணும். இதெல்லாம் செஞ்சு நீங்க சபையா மாறணுன்றது தான் இயேசுநாதருடைய விருப்பம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுவே அவர் விருப்பம், இதுவே அவர் விருப்பம். இதை விட்டுட்டு மேற்கொண்டு வேற எதையும் செய்யாதீங்க சிஸ்டர்னு சொல்லுங்க. கையெடுத்து கும்பிடுறேன், இதை கொண்டு வேற எதையும் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதை தவிர வேற எதையும் செய்யாதீங்க, இதை தவிர வேற எதையும் செய்யாதீங்க. நீங்க கிறிஸ்தவனா மாறணும், உண்மையான கிறிஸ்தவனா இருக்கணும் அப்படின்னா கெட்ட வார்த்தை பேசாதீங்க, தூஷணமா பேசாதீங்க, மற்றவனை இழிவா பேசாதீங்க, இவனை அப்படிலாம் பேசாதீங்க. அதை விட்டுட்டு இந்த பெரிய பைபிள் வாங்கிட்டு பெரிய செயினை போட்டு வெள்ளை போட்டுட்டுலாம் வரதெல்லாம் தேவையே கிடையாது. ஆண்டவருக்கு வேஸ்ட்டு. செய்யாதீங்க. செய்யறதா இருந்தா உண்மையா மனம் மாறுங்க, மதம் மாறாதீங்க, மனம் மாறுங்க. பார்க்குற இந்துக்களா இருக்கட்டும், முஸ்லீமர்களா இருக்கட்டும், என் நண்பர்களா இருக்கட்டும், உங்கள்கிட்ட நான் சொல்றேன், நீங்க உங்க மதத்திலே இருங்கப்பா, கிறிஸ்தவத்துக்கெல்லாம் வராதீங்க. ஆனா எங்க இருந்தாலும் நீதி, நேர்மை, மன்னிப்பு, அரவணைப்பு, அன்பு, ஜாதி வேறுபாடுலாம் இல்லாம எல்லாரையும் சமமா நடத்துறது, இதெல்லாம் இருந்தாலே தேவன் உங்களை நேசிப்பார். அல்லேலூயா. நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். இப்போ கமெண்ட்ல என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. இவர் பொய் சொல்றாரு அப்படி என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஐ டோன்ட் கேர். I am never concerned about it because I have spoken the truth. I know I have spoken the truth and it does not bother me. I am very happy. I have spoken the truth. நான் உண்மையை பேசிட்டேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க என்ன பொய்ன்னு சொல்லுங்க, அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுங்க, இதெல்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் உள்ளதை உள்ள மாதிரி பேசிட்டேன். இனி தேவன் கையில் நான் ஒப்படைச்சிட்டேன். ஆமென். நீங்க எல்லாரும் உங்கள்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா, உலகத்துக்கு போய் இனிமேல் நற்செய்தி சொல்லணும்னா நற்செய்தியா என்ன சொல்லுவீங்க? தேவன் நியாயம் தீர்க்காம அந்த வேசியையும் தான் மகள் போல நடத்தினது. ஆமென். மனம் திரும்புறது. ஒருத்தன் பாவம் செஞ்சு குற்ற மனசாட்சியில் இருந்தானா அவன்கிட்ட சொல்லுங்க, இங்க பார், கவலைப்படாத, ஆண்டவர்கிட்ட இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை சொல்லுங்க, மன்னிப்பு பேசுங்க, அன்பு செலுத்துங்க, அரவணைச்சு கொள்ளுங்க. உங்களால முடிஞ்ச உதவியை இந்த உலகத்துல எல்லாருக்கும் செய்யுங்க. அல்லேலூயா. ஆமென். தேவனே இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல சொல்றா, நான் உபசரிக்கப்பட வரவில்லை, நான் உபசரிக்க வந்தேன். ஐ அம் ஹியர் டு சர்வ். நம்மளும் அதுக்கு தான் இங்க இருக்கோம், உதவி செய்ய, வழிகாட்ட, மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு. அதுக்கு மதம் தேவையில்லை, மனம் அதுதான் தேவை. அல்லேலூயா. அதனால சத்தியத்தை திரும்ப நல்லா வாசிங்க, என்ன செய்யணுமோ அதை மட்டும் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. மதத்தை சேர்க்காதீங்க,
மனம் மாறுறதுக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா, ஆமென். தலைகளை தாழ்த்துங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தந்த ஞானம், அறிவு, ஜீவன் எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதை நாங்கள் மக்களிடம் சரியாக கொண்டு போய் சேர்க்க நீர் உதவி செய்யும். கேட்ட ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். காட் பிளஸ் யூ. ஷலோம்.